வணக்கம். செல்வகுமாரின் நீலகிரி மற்றும் வால்பாறை, கொடைக்கானல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கேரள மலைப்பகுதிகள், தொட்டபெட்டா, ஆனமலை போன்ற பகுதிகளில் உறைபனி குறித்த எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலிலே அடுத்தடுத்த நிகழ்வு இலங்கையை நெருங்கி தமிழ்நாட்டின் கடல் ஓர பகுதிகளுக்கு மழை கொடுத்து விலகுகிற நிலையின் காரணமாக வட இந்திய குளிரலை தமிழ்நாடு ஊடாக தென்கோடி மாவட்டங்கள் வழியாக குமரிக்கடல் வழியாக இலங்கையின் தெற்கு பகுதியில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை நோக்கி பயணிக்கக்கூடிய குளிர்காற்று நேற்றைக்கு வரையும் கிழக்கு காற்றை உள்ளே அனுப்பியது. அதாவது நிகழ்வு அருகில் இருந்த காரணத்தினாலே சுழன்று கிழக்கு காற்றை உள்ளே அனுப்பும் பொழுது அது கடலோரத்தில் லேசான மழையையும் சில நாட்களுக்கு முன்பு கடலோர மாவட்டங்களிலும் சற்று உள்ளே வரைக்கும் கூட, ஏன் ஈரோடு, தருமபுரி, சேலம் வரைக்கும் கூட கடும் மேகமூட்டத்தை ஏற்படுத்தி இருந்தது நேற்று முன்தினம் வரைக்கும். இன்றைக்கு நேற்றிலிருந்து அது விலகி இருக்கிற காரணத்தினாலே மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் போகிறது. ஆக மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் போனால் மேகமாக மாற வேண்டிய அந்த நீர் என்ன ஆகும்னா பனியாக பொழியும். இருகாற்று இணைவு என்பது மேகமாக மாறுவதற்கு சாதகம் இல்லாமல் போகிற காரணத்தினாலே அது பனியாக பொழியும். அந்த பனிப்பொழிவு நேற்று முன்தினம் வெறும் குளிரை மட்டும் கொடுத்திருக்கும். வெறும் குளிர், ஆனால் இலைகளிலேயோ மரங்களிலேயோ வாகனம் மீதோ எந்தவித நீரும் இல்லாமல் ஒரு ஜில்லுன்னு ஒரு தொட்டால் ஜில்லுன்னு இருக்கும், அவ்வளவுதான். நேற்று முன்தினம் எல்லாம் குளிர் நடுங்கும் குளிரை கொடுத்தது. இன்றைக்கு அந்த நடுங்கும் குளிருடன் மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலே அது நீர்ப்பனியாக பொழிகிறது சமவெளி பகுதிகளிலே. இது மலை பகுதிகளிலே கூடுதல் நீர்ப்பனியாக பொழியும். கூடுதல் நீர்ப்பனியாக மலை பகுதிகளிலே பொழியும். இன்னும் உயரே போகும் பொழுது அந்த நீரானது இலைகள் மீது விழக்கூடிய நீரானது குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைகின்ற காரணத்தினாலே அது ஐஸாக உறையும். புரியுதுங்களா? கடலோரம் இலைகளிலே தண்ணீர், உள்ளே போக போக இலைகளிலே கூடுதல் தண்ணீர், மழை ஏற ஏற கூடுதல் தண்ணீர், அது அப்படியே குளிர்ந்து போய் உறைந்து போகும் தண்ணீர். மலைகளிலே நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு 0 டிகிரி செல்சியஸ் இருந்தது வெப்பநிலை. நேற்றைக்கு 0 டிகிரினா உறைபனி. நேற்றைக்கே உறைபனி தொடங்கியது, அதை அறிவிக்க மறந்தேன். இன்றைக்கு உறைபனி -1 டிகிரி செல்சியஸ், அதாவது உறைதலுக்கும் கீழே உறை நீர் வந்து பனிக்கட்டியா மாற 0 டிகிரி செல்சியஸ், அதற்கும் கீழே இறுகி போகக்கூடிய அளவிலே வாகனங்களிலே படியக்கூடிய பனிப்பொழிவு சுரண்டி எடுக்கும் அளவிலே -1 போக போகிறது. இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இலைகளிலே கொஞ்சம் கூடுதலாக படியும். இது எதிர்பாராமல் திடீரென்று நிகழ்வு அருகில் இருந்திருந்தால் இந்த மேகத்தை மட்டும் கொடுத்திருக்கும். நிகழ்வு அருகில் இல்லாமல் நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி விலகி சென்ற காரணத்தினாலே வட இந்திய குளிரலையை ஈர்க்கும் பொழுது மேகமாக உருவாக சாதகம் இல்லாமல் போகும் பொழுது மேகம் பனியாக பொழியும். பனி குறைந்தபட்ச வெப்பநிலை குறையும் பொழுது அது உறைபனியாக மாறும். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றைக்கே உறைபனி தொடங்கியது. இன்றைக்கும் உறைபனி கூடுதலாகி இருக்கும். அதேபோல் அதைவிட கொஞ்சம் குறைவாக இருக்கும் வால்பாறையில். வால்பாறையின் கீழ்ப்பகுதியில் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய சுற்றுலா பகுதியை விட மேலே, அதாவது சின்ன கல்லாறு போன்ற பகுதிகளில் இன்னும் மேலே டாப்ல ஆனமலை உள்ளிட்ட, ஆனமலைனா சிகரத்தை நான் சொல்கிறேன், அந்த மிக உயர்ந்த அந்த பகுதிகளில் எல்லாம் பனிப்படலம் உறைபனி காணப்படும். அதே போல தான் கொடைக்கானல்லையும் உயர்ந்த பகுதிகளில் உறைபனி காணப்படும். அதே போல
ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உயர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் உறைபனி இருக்கும். இதுல குறிப்பாக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் நீலகிரி மாவட்டம் தான் அதிகமாக கொஞ்சம் உறைபனியால் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் தான் இந்த உறைபனி, கவலைப்படாதீர். நாளைய மறுதினம் மேகங்கள் உருவாவதற்கு கிழக்கு காற்று நுழைந்துவிடும் என்பதனால நாளைய மறுதினம் உறைபனி இருக்காது. ஆக இன்றைக்கும் நாளைக்கும் உறைபனி இருக்கும். அதாவது ஞாயிறு அதிகாலை, திங்கள் அதிகாலை மட்டும் உறைபனி இருக்கும். செவ்வாய்க்கிழமை அதிகாலை உறைபனி இருக்காது. செவ்வாய் இரவு அதாவது திங்கள் இரவு செவ்வாய் அதிகாலை உறைபனி இருக்காது. இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய இந்த உறைபனி உங்களுடைய காய்கறி பயிர்களுக்கு கொஞ்சம் சேதம் ஏற்படுத்தும் என்பது வேதனை அளிக்கத்தான் செய்கிறது. அதே போல தேயிலைகளையும் சற்று கருக செய்யும் 2 நாட்களுக்கு. ஆனால் இந்த 2 நாளை சமாளித்து விட்டால் மீண்டும் 2-3 நாட்களுக்கு கொஞ்சம் குறைந்திருக்கும். வரக்கூடிய 16, 17, 18ஆம் தேதி உறைபனி என்பது விலகி மழையாக மாறும். அப்பொழுது உறைபனி இருக்காது. மேகம், அதாவது காற்று குளிர்ந்து உறைபனியாக மாறாமல் நீர்ப்பனியாக மாறாமல் வானத்திலேயே மேகமாக மாறி மழையாக பொழியும். ஆகவே வரக்கூடிய 16, 17, 18 மழை இருக்கிறது என்பதையும், இன்றைக்கும் நேற்றைக்கு போல் நேற்றை விட கூடுதலாக -1 டிகிரி நீலகிரி மாவட்டத்தில், குறிப்பா மக்கள் வசிக்கக்கூடிய இடம் நீலகிரி மாவட்டம், வால்பாறை கூட கீழே உறைபனி இருக்காது. கொஞ்சம் பனி ஜீரோவுக்கு நெருக்கமா 5-3 டிகிரி வரைக்கும் +3 வரைக்கும் போகும். ஆனால் இன்னும் மேலே போக போக ஜீரோவை எட்டும் சில இடங்கள்ல. அங்கெல்லாம் நம்ம மக்கள் வாழலன்னா கூட அங்கேயும் உறைபனி இருக்கும். ஆனால் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வாழக்கூடிய விவசாய பயிர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் உறைபனி இருக்கும். செவ்வாய் புதன் வியாழன் உறைபனி இருக்காது. மீண்டும் இந்த நிகழ்வு விலக விலக, மேகம் என்பது விலக விலக மீண்டும் ஒரு வாரத்திற்கு உறைபனி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக வரக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி 27ஆம் தேதி வரை மீண்டும் உறைபனி, கிறிஸ்துமஸ் நாளிலே உறைபனி இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட உறைபனி கொஞ்சம் நெருங்கி நிகழ்வு இருந்தால் மேகத்தை உருவாக்கி இருக்கும். சற்று விலகி இருக்கிற காரணத்தினாலே இந்த உறைபனி வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். வரக்கூடிய 16, 17 2 நாள் மட்டும், 16, 17, 18 2 நாள் மட்டும் உறைபனி இருக்காது. நேற்று போல், நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் உறைபனி இருந்தாலும் நாளைக்கு 0 டிகிரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று போல் நாளை இருக்கும், நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் உறைபனி இருக்கும். ஆனால் செவ்வாய் புதன் வியாழன் உறைபனி இருக்காது. மீண்டும் வெள்ளிக்கிழமையிலிருந்து, அதாவது 19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும், 26ஆம் தேதி வரைக்குமாவது மீண்டும் உறைபனி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு மழை வந்துவிடும். ஆக நாம் உறைபனியை சமாளிக்க வேண்டிய காலம் நேற்று, இன்று, நாளை. அடுத்தது 19லிருந்து 27ஆம் தேதி வரை இதை நாம் சமாளித்து விட்டால் அப்புறம் உறைபனி இருக்காது என்பதையும், அதாவது இந்த மாத இறுதி நாட்களிலே மழை இருக்கிறது. நிகழ்வு இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு கடக்கும் பொழுது மேக உற்பத்தி மழை பொழிவு இருக்கும். அதே போல பொங்கலுக்கும் மேக உற்பத்தி மழை இருக்கும். ஜனவரி 26 வரை ஜனவரியில் மழை இருக்கு. ஜனவரியில் கூட உறைபனி இருக்காது. அதற்கு முன் இந்த இடைக்கால இடையூறாகிய உறைபனியை நீங்கள் சமாளித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். குறிப்பாக தேயிலை பயிர்கள் மற்றும் தோட்ட பயிர்கள் மற்றும் காய்கறி பயிர்களுக்கெல்லாம் இந்த உறைபனி என்பது கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து அச்சப்படாமல் நாளைய ஒரு நாள் உறைபனியை சமாளித்து விட்டால் 2 நாட்களுக்கு மழை பொழிவு, தூறல் மழை, உறைபனி குறைந்திருக்கும். அதற்கு பிறகு ஒரு வாரத்திற்கு மீண்டும் உறைபனி வந்தாலும் இன்று நேற்று போல் இல்லாமல் சற்று குறைவாக இருக்கும் என்பதையும், ஜனவரியில் பெரிய அளவிலே உறைபனி இருக்காது என்பதையும், ஜனவரியில் மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.